அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் பேக் மை சேனல். இந்த vlog வந்து ஈது பெருநாள் ஸ்பெஷல் தான். ஸோ இன்றைக்கி வந்து ஈது பெருநாள். இன்றைக்கி காலையிலேயே வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு காலையில் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறது கம்பல்சரி. எப்போதும் வருஷம் வருஷம் இது நடக்கும். காலையில் வந்து எங்களுக்கு வந்து 7:30க்கெலாம் தொழுக ஆரம்பம். ஈது பெருநாளைக்கு நல்லபடியாக வந்து தொழுகை முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரெஸ் தான் என்னோடய ஈது வந்து சாரியோட கலருக்கு சாரீ எடுத்திருந்தேன். நான் என்ன சாரீ வந்து எடுத்திருந்தேன் ஈது பெருநாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்த மைசூர் சில்க்ஸு வருஷத்துக்கு ஒன்றாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் ஒரு 3 இயராக. ஏன்னா எனக்கு என்னன்னு தெரில, அந்த சேரீ மேலே கொஞ்சம் லைக் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வந்து நம்ம கட்டினா வந்து பிடிக்கும் நம்மளுக்கே. ஸோ அதனால் ஒரு கலராக அப்படியே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வருஷத்தில் ஒரு தடவை மைசூர் சில்க் இது வந்து 3ஆவது வருஷம் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு கலர் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ரொம்பவும் லுக்கும் நல்லாயிருக்கும். மைசூர் சில்க்ஸு நல்லா நம்ம வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு காலையில் தொழுதுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் புரோட்டா, புளியானம், பட்லப்பம், அப்புறம் வந்து வடை, பஜ்ஜி, ஸோ இதெல்லாம் நாங்கள் காலையிலேயே வந்து சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியாச்சு. அதே மாதிரி ட்ராவல் பண்ணி அம்மா வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்து காய்ச்சிருக்கு. இப்போ மாங்காய் சீசன் அதிகமாக இருக்கிறதுனால வருஷம் வந்து மாங்காய் வந்து நிறையா காய்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லாயிருக்கும் எங்கள் அம்மா வீட்டு மாங்காய். அம்மா வீட்டுக்கு வந்தால் என்ன ரெஸ்ட்டு தான். குழந்தைங்களோட அக்கா பிள்ளைங்களோட விளாண்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்படியே இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஈவினிங் கிளம்பிட்டு பஸ்ஸுக்காக தான் எங்கள் ஊரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விளையாடவான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பான். நாங்கள் எல்லாருமே சேர்ந்தே விளாட்றது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் தானே சந்திக்கிற மாதிரி இருக்குது. சாட்டர்டே, சண்டே, ஸோ இந்த மாதிரி லீவு டைம் அந்த மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறது, சேர்ந்து வேலை பார்ப்போம். அதுக்கப்புறம் உட்காந்து விளாடுவோம். அதுக்கப்புறம் பேசிகிட்ருப்போம். இதே எங்களுக்கு நேரம் போயிடும். ஸோ எங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 7 o'clockலாம் எங்களுக்கு பஸ்ஸு வந்துடுச்சு. சரி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பெருநாள் போடுவாங்க, நல்லாயிருக்கும் அவனியாபுரத்தில். ஸோ அது வந்து சும்மா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். புர்கா, சாலு, புர்கா, மேக்ஸிமம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவே இருக்கும். வாடாலாம் அங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு நிறையா பேர் வருவாங்க. பார்க்காதவங்கலாம் அங்கே வந்து குட்டீஸ்லாம் நிறைய சாரீஸ்லாம் கட்டிகிட்ருப்பாங்க. குட்டி பிள்ளைங்கள்லாம் சாரீஸ்லாம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும். நானும் சின்ன பிள்ளையில் வந்து சாரீ கட்டிட்டு பெருநாளைக்கு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அந்த மாதிரி போயிருக்கேன். இப்போ வந்து இந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது என்னோடய ஓல்டு மெமரிஸ் ஞாபகம்லாம் வந்துருச்சு. எங்கள் ஊர் பெருநாள் வந்து இப்போ என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அந்த பஞ்சு மிட்டாய் வாடாலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து போக முடியலை. என்னால் அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. நெக்ஸ்ட் டே தான் நான் போனேன். இந்த வாடாலாம் எதுவும் இல்லை. பஞ்சு மிட்டாயிலேருந்து ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் வந்து ரிங் போட்டிருந்தோம். அந்த மீன் தொட்டி இருந்தது. அதில் வந்து 50 ரூபாய்க்கு வந்து நம்ம 5, 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த வளையம் வந்து நம்ம கரெக்டாக அந்த மீன் தொட்டியில் போட்டுட்டா நம்ம வின்னு அப்படின்னு சொல்லிட்டு போன இயர் இல்லை, போன வாட்டி ரம்ஜான் அப்போ வந்து 2 நான் ஜெயித்தேன். பட் ஆனால் மீன் தான் வந்து இறந்துருச்சு. அது வந்து நிலைக்கலை. ஸோ அது பவுல் மட்டும் இருக்குது எங்கள்கிட்ட ஞாபகமாக. அது ஜெயித்தோம். நம்மளுக்கு வந்து அந்த மீன் வந்து இருக்க மாட்டேங்குது, டெத் ஆகிடுது. ஸோ அதனால் அந்த கேம் வந்து விளையாடலை. ஆனால் அதுதான் 2 இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பஞ்சு மிட்டாய், ப்ரௌனி, ராட்டினம், குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ராட்டினம் அந்த மாதிரிலாம் இருந்திருந்தது. நிறையா புர்கா ஷால் வந்து 2-3 கடை இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நிறையா இருந்தது. கிளிப்ஸு, மண்பானை, ஸோ அந்த மாதிரி வீட்டு பொருட்கள், பேக்ஸு அந்த மாதிரி நிறையா ஒன்று ஒன்றா வரிசையாக பார்த்துட்டு பொறுமையாக அந்த மாதிரி போயிட்டுருந்தோம்.
வழியாக பெருனா கொல்லைக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னோடய பையன் ரொம்ப ஆசைப்பட்ட இந்த துப்பாக்கியும் வாங்கி அவனுக்கு கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் என்னோடய ஈத் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.